ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் யாப் 369 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல இலக்கணத்துல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அப்படி பத்தி பார்க்க போறோம். இந்த கலைச்சொற்கள்ல 10 மார்க்ஸ் கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க சிலபஸ்ல. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 12th புக் நியூ புக் அண்ட் 11th நியூ புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பத்தி ஃபுல்லா எழுதிட்டு ஃபுல்லா பார்த்துடலாம் வாங்க. இதே மாதிரி நீங்களும் நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைன் பை லைனா எழுதி வச்சுக்கோங்க. இதே பார்த்து படிச்சுட்டாலும் சரி, இல்ல புக்ல படிச்சாலும் சரி. பட் 12th நியூ புக்ல இருக்கக்கூடிய ஃபுல் கண்டென்ட்டையுமே நான் எழுதியிருக்கேன். வாங்க உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், நீங்களும் நோட் போட்டு எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாமா? அர்ச்சீவ் அப்படின்னா காப்பகம், ஃபிக்ஷன்னா புனைவு, மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரிதி, பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல், பிளாட்ஃபார்ம நடைமுறைன்னு சொல்லுவோம், ட்ரெயின் ட்ராக்னா இருப்பு பாதை, மெட்ரோ ட்ரெயினா மாநகர தொடர்வண்டி, சிக்னல்னா வழிகுறி, லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம், லாபி ஓய்வறை, டிப்ஸ் சிற்றிகை, செக் அவுட் வெளியேறுதல், மினி மீல்ஸ் சிற்றுணவு, அறிவல் வருகை, டிபார்ச்சர் புறப்பாடு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, கன்வேயர் பெல்ட் ஊர்திப்படை, விசா நுழைவு இசைவு, டொமஸ்டிக் ஃபிளைட் உள்நாட்டு வானூர்தி, டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல், அபிடேவிட் ஆண்மையுறுதி ஆவணம், ஜுரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை, பிளைண்டிஃப் வாதி, அலிகேஷன்னா சாட்டுரை, கன்விக்ஷன்னா தண்டனை, ஆர்டிஸ்ட் கவின்கலைஞர், சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, அனிமேஷன் இயங்கு படம், நியூஸ் ரீல்னா செய்தி படம், மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம், டெபிட் கார்ட்னா பற்று அட்டை. டெல்லர்னா விரைவு காசாளர், ஃபைல்னா கோப்பு, மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை, எரேசர் அழிப்பான், டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரைவோலை, சிம்பல் அப்படின்னா ஒன்று சேர் அல்லது குறியீடு, வித்டிராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம், ஸ்டாம்ப் பேனா மைப்பொதி, ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி, ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை, ஃபோல்டர் மடிப்புத்தாள். இப்போ நம்ம 12th நியூ புக்கை பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட் 11th இருக்கக்கூடிய நியூ புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பார்க்கலாம் வாங்க. அழகியல் அப்படின்னா எத்திஸ்டிக், அழகியல் எத்திஸ்டிக், இதழாளர் ஜேர்னலிஸ்ட், கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக், புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ, புலம்பெயர்தல் மைக்ரேஷன், தத்துவஞானி பிலோசபர், இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங், மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், ரசாயன உரம் கெமிக்கல் ஃபர்டிலைசர், வேர் முடிச்சுக்கள் ரூட் நோடு, ஒட்டு விதை செல் சீட், தூக்கணாங்குருவி வீவர் பேக், தொழு உரம் ஃபார்மியான் மேனர், அறுவடை ஹார்வெஸ்டிங், இனக்குழு எத்னிக் குரூப், முன்னோட்டுனா ப்ரிஃபிக்ஸ், பின்னோட்டு சஃபிக்ஸ். புவிச்சூழல் எர்த் என்விரான்மெண்ட், வேர்ச்சொல் அகராதி அப்படின்னா ரூட் வேர்ட் டிக்ஷனரி, பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலிமெண்ட், கடத்தினா டிரான்ஸ்மிட்டர், கணையம் பான்கிரியாஸ், கணைய சுரப்பு நீர் இன்சுலின், பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், வினையூக்கி அப்படின்னா கேட்டலைஸ்ட், மரபணு அப்படின்னா ஜீன், உளவியல் மொழியியலாளர் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட், கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி, உள்கட்டமைப்பு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ், மூதாதையர் ஆன்செஸ்டர், மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன், ஆவணம் டாக்குமெண்ட், உப்பங்களி அப்படின்னா பேக் வாட்டர், ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட், படையெடுப்பு அப்படின்னா இன்வேஷன், பண்பாடு கல்ச்சர், மாலுமி செயலர், தொன்மம்னா மைத், தொன்மம் மைத். நுண்கலைகள் அப்படின்னா ஃபைன் ஆர்ட், சமத்துவம்னா ஈக்வாலிட்டி, ஆவணப்படம் டாக்குமெண்டரி, புனைப்பெயர் சுடோனமி, கல்வெட்டு எபிகிராபி அல்லது இன்ஸ்கிரிப்ஷன், பட்டிமன்றம் டிபேட், தானிய கிடங்கு கிரெயின் வேர்ஹவுஸ், தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன், கடவுச்சீட்டு பாஸ்போர்ட், பேரழிவு டிசாஸ்டர்,
உத்திகள் உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ், பன்முக ஆளுமை, மல்டிபிள் பர்சனாலிட்டி, நாங்குல் புழு, எர்வாம், பொருள் முதல் வாதம், மெட்டீரியலிசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தது கலைச்சொற்கள்ல 11th and 12th நியூ புக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 6th இருந்து 10th வரை இருக்கக்கூடிய நியூ புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோல ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களையும் பார்த்துடலாம். மறக்காம இது மாதிரி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் யாஸ் 369 டிஎன்பிஎஸ்சி சேனல். எல்லாரும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.